மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடத்தில் ஆனைக்காரன் சத்திரம் ஊராட்சி, கூத்தியம்பேட்டை ஊராட்சி மற்றும் ஓதவந்தான்குடி ஊராட்சி ஆகிய 3 ஊராட்சிகளுக்கான ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமை சமூக நலத்துறை திட்ட துணை ஆட்சியர் கீதா அவர்கள் தலைமை வகித்து தொடங்கி வைத்து பேசினார்கள். ஒன்றிய குழு துணைத் தலைவர் திரு பானசேகர் அவர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு உமாசங்கர் அவர்கள், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் திருமதி விஜயபாரதி அவர்கள் முன்னிலை வகித்தனர். கொள்ளிடம் ஒன்றிய ஆணையர் திரு தியாகராஜன் அவர்கள் வரவேற்று பேசினார். முகாமில் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மாவட்ட தொழில் மையம், சுகாதாரத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, மின்சாரத்துறை, காவல்துறை மற்றும் கொள்ளிடம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உட்பட 19 துறை அதிகாரிகள், ஊழியர்கள் பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றனர். 300க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. சில மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் திரு ராஜா அவர்கள், மாவட்ட தொழில் மைய வங்கி கடன் ஒருங்கிணைப்பாளர் திரு கிருஷ்ணன் அவர்கள், கொள்ளிடம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளர் திரு பிணைக்குமார் அவர்கள், மின்வாரிய உதவி பொறியாளர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள், மின்வாரிய வருவாய் மேற்பார்வையாளர் திரு மணி அவர்கள், ஊராட்சி தலைவர்கள் திருவாளர்கள் ஆனைக்காரன் சத்திரம் கனகராஜ், கூத்தியம்பேட்டை பவானி இளங்கோவன், ஓதவந்தான்குடி சிவக்குமார் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மக்களுடன் முதல்வர் என்கிற இந்த குறைதீர்க்கும் முகாம் மிக முக்கியமான 15 துறைகள் பங்கேற்கும் குறைதீர்க்கும் முகாமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதைவிட கூடுதலான துறைகளும் பங்கேற்கின்றன. தமிழ்நாடு மின்சார வாரியம், சுகாதாரம் மற்றும் மகளிர் நலத்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, கூட்டுறவுத்துறை மற்றும் கடன் உதவிகள், காவல்துறை, கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் மையம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை சார்ந்த முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே பொதுமக்கள் இந்த முகாம்கள் நடக்கும் இடத்திற்கு சென்று மனுக்களாக வழங்கி தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ஜூலை 31ஆம் தேதி புத்தூரில் CLS திருமண மண்டபத்தில் நடைபெறும் முகாமில் புத்தூர், எருக்கூர், அரசூர், ஓலையாம்புத்தூர், மகாராஜபுரம், ஆர்ப்பாக்கம், கீழமாத்தூர் ஆகிய ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் அந்த முகாமில் பயன்பெறலாம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி அருண்பாலாஜி திருமண மண்டபத்தில் நடைபெறும் முகாமில் கோபாலசமுத்திரம், குன்னம், சோதியக்குடி, வடரங்கம், மாதுரவேலூர், அகரேலத்தூர் ஆகிய ஊராட்சிகளுக்காக நடைபெறும் முகாமில் பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறலாம். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி JMM திருமண மண்டபம் திருமுல்லைவாசலில் நடைபெறும் முகாமில் திருமுல்லைவாசல், வேட்டங்குடி, பச்சைபெருமாநல்லூர் ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறலாம். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி RMR திருமண மண்டபம் கடவாசலில் நடைபெறும் முகாமில் ஆலங்காடு, இடமணல், வடகால், கடவாசல், திருக்குறுகாவூர், உமையால்பதி ஆகிய ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறலாம். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி JPH திருமண மண்டபம் மாங்கனாமட்டில் நடைபெறும் முகாமில் சியாலம், நல்லவிநாயகபுரம், மாதானம், அகரவட்டாரம், பன்னங்குடி ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறலாம். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி JPS திருமண மண்டபம் புதுப்பட்டினத்தில் நடைபெறும் முகாமில் தாண்டவன்குளம், புதுப்பட்டினம், கொடியம்பாளையம் ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறலாம். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி திருஞான சம்பந்தர் திருமண மண்டபம் ஆச்சாள்புரத்தில் நடைபெறும் முகாமில் ஆளாளசுந்தரம், ஆரப்பள்ளம், ஆச்சாள்புரம், பழையபாளையம் ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறலாம். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சுபஸ்ரீ திருமண மண்டபம் கோதண்டபுரத்தில் நடைபெறும் முகாமில் அளக்குடி, காட்டூர், மகேந்திரப்பள்ளி, புளியந்துறை, முதலைமேடு ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறலாம். மேற்கண்ட இடங்களில் நடைபெறும் மக்களுடன் முதல்வர் முகாம்களில் அந்தந்த பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கை மனுக்களை அளித்து 30 நாட்களுக்குள் தீர்வு காணலாம். இவ்வாறு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் திரு AP மகாபாரதி அவர்கள் தெரிவித்துள்ளார். மக்கள் நாயகம் சேனல் செய்தி சேனலாக மாற்றப்பட்டுள்ளது. உள்ளூர் முதல் உலகம் வரை என்கிற நோக்கில் தற்போது உள்ளூரில் பயணிக்க தொடங்கியுள்ளது. செய்திகள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.